பேசலாம். இனி என்னுடைய வாழ்க்கையிலே எது சொன்னாலும், எது என்னை அவசரப்படுத்தினாலும் நான் ஒன்று மட்டும் செய்வேன். ஆண்டவரே, என்னை அவசரப்படுத்துகிறவர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், நோ நோ, என்னை யாரும் அவசரப்படுத்த வேண்டாம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு கொடுக்கிறது எங்கிருந்தாலும் கர்த்தர் கொடுக்க வல்லவர். தடைகளை உடைக்கிறவர் எனக்காக இருக்கிறார். எனக்குரியது எனக்காக காத்திருக்கும். உங்களுக்கு உரியது உங்களுக்காக காத்திருக்கும். உங்களுக்குரியதை வேறு யாரும் பறித்து கொள்ள முடியாது. உங்களுக்குரியதை வேறு யாரும் எடுத்து போட முடியாது. வேதம் சொல்கிறது, உங்களுக்குரிய காரியம் தாண்டி உங்களிடத்துக்குத்தான் வருமே தவிர உங்களிடத்திற்கு இருந்து போகிறத கண்டிப்பா வேற யாரும் எடுப்பதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, அவசரப்படாத. உன்னுடைய வாழ்க்கையில அவசரப்படாத. ரொம்ப ஜாக்கிரதை. நான் சம்பவம் மட்டும் சொன்னோன்னா இன்னைக்கு நாளே போதாது. என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி அவசரப்பட்ட எத்தனை பேர் வாழ்க்கையில இப்ப பாருங்களேன். இந்த திருச்சபையில இந்த நேரத்தில் எனக்கு முன்னாடி இருக்கிற நிறைய பேர் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எதிர்காலமே போயிருச்சு. அவங்க பிரகாசிக்க வேண்டியவங்க, ஆனா அணைஞ்சு போகிற விளக்க போல இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? யாராவது ஒருத்தர் அவசரப்படுத்தி அந்த அவசரத்திற்கு தங்களுடைய இருதயத்தை சாய்த்ததுனால். ஆமேன். நீங்க இது மட்டும் இல்ல, இன்னொரு வசனத்தை